அண்ணனை ஒழித்து கட்டுவதற்கு ஒரே ஆள் போதும், ஆனால் ரவீந்திரன் துரைசாமி போதும். தமிழக வெற்றி கழகத்தை மட்டம் தட்டி பேசுவதும், விஜய் கேவலமாக பேசுவதும், அண்ணனை அளவுக்கு அதிகமாக புகழ்ந்து பேசுவதும். நான் ஜெயலலிதாவை எதிர்ப்பேன், கருணாநிதியை எதிர்த்து அப்படின்னு சொன்னது, விஜய் அரசியலுக்கு வருகிறார் என்று சொன்ன உடனே பயந்துட்டேன். விஜய் ஒரு அரசியல் கட்சியை மக்களிடம் ஒரு செல்வாக்கு பெற்றவர், திரைப்படத்தின் மூலமாக ஒரு புகழ் பெற்றவர், ஒரு இளைஞர்களுடைய எழுச்சி நாயகனாக இருக்கிறார். அது சரி. ஆனால் கொள்கை அளவில் பார்த்த போது அவர் கொள்கையா இப்போ என்னன்னு சொல்லல. அதுக்கு முன்னே இவரு கூட்டணி தயாராகிட்டார். அதுக்கப்புறம் அவர் தமிழ் தேசியம் திராவிடமும் இந்த இரு கண்கள் சொன்ன பார்த்து, நீ நடுவில் நின்னா லாரி அடிச்சு செத்துப்போன்னு சொன்னது இவர் தான். பெரும்பாலும் எல்லாம் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் சேர்றாங்களா, தமிழ் தேசிய சிந்தனை கொண்டவர்கள். அப்படி இல்லாத கொஞ்சம் வலுவிழந்து போனவர்கள் எங்க போறான்? தமிழக வெற்றி கழகத்துக்கு போறான். நீங்க சொல்றீங்க நான் என் தம்பி கட்சி, இனி யார் தம்பி கட்சி? அவன் தான் போறான. இதெல்லாம் என்ன ஒரு, நான் வேணா சொல்லுங்க, விஜய் கிட்ட சீட்டு வாங்கிக்கிறேன், திமுகவில் சீட்டு வாங்கிக்கிறேன், அங்கேயே சீட்டுக்கு அடிச்சுக்கிறாங்க. இவர்கள் 234 பேர் பண்ற தவறுகளால் இந்த கட்சி வீழாது. சீமான் என்ற ஒற்றை நபர் செய்கிற தவறுகளால் இவங்க தோப்பாங்க. கட்சி வளருதுன்னா எல்லாரும் சேர்ந்து வளர்க்கறது தான். ஆனா கட்சி வீழ்ந்துன்னா இவர் ஒருத்தரால் தான். ஒரு காலம் தமிழக வெற்றி கழகம் சீமான் அண்ணனை சேர்த்து கொள்ளாது. வாட் ப்ரோ, நீ வீட்லயே பானிபூரி செய்யலாம். எல்லாரும் ஆச்சி பானிபூரி கிட். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். எனக்கு நான் பங்கு போகணுமா, மெயின்டெனன்ஸா, இஎம்ஐயா இல்லை பார்க்கிங் தான் பிரச்சனையா? பாஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக். தட் இஸ் வை ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். அதிமுக திமுக இல்லாத கூட்டணி 2026 உருவாக வாய்ப்பு இருக்கா? ஏன்னா நேற்று ஆதவ அர்ஜுனா அவைகாவின் பொதுச் செயலாளர் அவர் கொடுத்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போதைக்கு நாங்கள் கூட்டணியை பற்றி பேசலை, எது இருந்தாலும் டிசம்பருக்கு அப்புறம் பேச ஆரம்பித்துக் கொள்வோம் அப்படின்ற ஒரு இது ஏன்னா திருமாவளவன் திமுகவை நம்பி நாங்கள் இல்லை அப்படின்ற ஒரு அறிக்கையை அவர் ஒரு வீடியோவில் பதிவு விட்டுருக்கார். வேல்முருகன் அவர்கள் பல இடங்களில் திமுக மேலே அதிருப்தியை காட்டியிருக்கிறார்கள். அதனால இந்த கொஸ்டின் கேட்கிறேன், திமுக அதிமுக இல்லாமல் கூட்டணி உருவாக வாய்ப்பு இருக்கு? இன்றைய காலகட்டத்தில் இப்போது இன்றைய நடக்கிற காலகட்டத்தில் வைத்து பார்த்தால் திமுகவை நம்பி எந்த கட்சிகளும் இல்லை. இந்த கட்சிகளை எல்லாம் நம்பித்தான் திமுக இருக்கிறது. காரணம் என்னன்னா, நீங்கள் வாக்கு அரசியலில் வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் எங்கே பலகீனமாக இருக்கிறதோ அதுதான் உங்களுக்கு பலம். ஒரு விழுக்காடு வைத்திருக்க கட்சி கூட, ஒரு விழுக்காடுனா இன்னைய நிலையில் 5 லட்சம் ஓட்டு 6 லட்சம் ஓட்டு வந்தால் தான் ஒரு விழுக்காடு வரும். அது பல்வேறு இடங்களை பாதிக்கும். நீங்கள் மிகப்பெரிய தலைவர்கள்லாம் அண்ணன் திருமாவளவன்லாம் எத்தனை ஓட்டில் ஜெயிச்சாரு, இப்போ அதிகமாக ஜெயிச்சாரு. முதல்ல பல்வேறு பேர் ரொம்ப 300 ஓட்டு 1000 ஓட்டு 2000 ஓட்டுலாம் ஜெயிச்சிருக்கிறாங்க. அதனால் தோற்று இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவர்களை நம்பி இருக்க வேண்டிய சூழல் அப்படி வந்துருச்சு. நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் அது திமுகவை நம்பி இப்போ இல்லை, எப்பயுமே இல்லை. கருத்தியலாக தான் சனாதனத்தினுடைய எதிர்ப்புக்காக இவங்க போய் அவர்களோட இன்னைக்கு அவங்க மூர்க்கமாக எதிர்க்கிறார் போல் ஒரு பாவனை இருந்தால் கூட அதுக்காக அங்கே போய் இருக்கலாம். கம்யூனிஸ்டுகள் எப்பயுமே அப்பையிலேருந்து, ஏன்னா ரெண்டுமே ஒன்றா அந்த ஒரே காலகட்டத்தில் தோன்றிய இயக்கம். அப்பையிலேருந்து கம்யூனிஸ்டுகள் இந்துத்துவாவை எதிர்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் சிந்தனை உள்ள தலைவர்கள் கொஞ்சம் பேர் இந்த பக்கமும் இருக்கிறாங்க. இந்தியான்னு ஒரு கட்டமைப்பை பேசினாவே அவங்க ஓரளவுக்கு அந்த இதில் தான் இருந்து ஆகணும். அப்படி இருக்கும்போது இந்த கட்சிகள் நம்பித்தான் திமுக இருக்குது. நீங்கள் மூன்றாவது ஒரு அணி தான் இருக்குதே. இப்போ அண்ணன் சீமான் அண்ணன் கூட தனித்து நின்னாலும் பல்வேறு அமைப்புகளை கூட வச்சுருக்கிறார்ல. அமைப்பு மட்டும் பேர் தான் இருக்கும், ஆனால் ஆள் மட்டும்தான் இருப்பாங்க. இல்லை உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ விஜய் ஆல்ரெடி ஒரு 2 இஸ்லாமிய அமைப்புகள் அவர் கூட போய் சேர்ந்துருக்கு. அப்போ இது இல்லாத ஒரு அமைப்பு தானே கூட்டணி. கண்டிப்பாக அதிமுக திமுக இல்லாமல் ஒரு கூட்டணி கண்டிப்பாக தமிழ்நாட்டில் நிற்கும் இந்த 26 தேர்தல். ஓகே, எனக்கு என்ன கொஸ்டின்னா, ரீசெண்டாக திமுக ஒரு கூட்டணி வலுவாக இருக்கிறது அப்படின்னு பல இடங்களில் முதல்வர் அவர்களும் கூட்டணி தலைவர்களுமே சொல்லிட்டு இருக்காங்க. இங்கிட்ட அதிமுக பிஜேபி கூட இணைஞ்சிட்டாங்க. அண்ணனும் சீமானும் அண்ணனும் விஜயும் அவர்கள் இணைந்தால் இங்கே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அண்ணன் கூட பல வருடங்கள் பயணிச்சிருக்கீங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? நிறைய பேர் பேசிகிட்டு இருக்குல்ல, ஊடகத்தில் பேசுகிறாங்க. அண்ணனை ஒழித்து கட்டுவதற்கு ஒரே ஆள் போதும், ஆனால் ரவீந்திரன் துரைசாமி போதும் ஒரு ஆள். அதாவது எப்போ பார்த்தாலும் தமிழக வெற்றி கழகத்தை மட்டம் தட்டி பேசுவதும், விஜய் கேவலமாக பேசுவதும், அண்ணனை அளவுக்கு அதிகமாக புகழ்ந்து பேசுவதும், அவர்களையெல்லாம் இவர் மட்டம் தட்டி வளர்ப்பதும்,
அண்ணனை அளவுக்கு அதிகமாக புகழ்ந்து வீழ்த்துவதும் தான் அவருடைய நோக்கம். அவர் தான் அதிகமாக பேசிட்டு இருக்காரு. வெற்றி கழகம் நாம் தமிழரும் சேர்ந்தே விடக்கூடாதுங்கிறதுல ஒரு இது இருக்காரு. ஒரு காலம் தமிழக வெற்றி கழகம் சீமான் அண்ணனை சேர்த்து கொள்ளாது. காரணம் என்னென்னா, அவர்கள் வந்து கொஞ்சம் இணக்கமாக ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கேட்கும்போது அண்ணனே அந்த கூட்டணியை விரும்பினார். நான் வந்து ஜெயலலிதாவை எதிர்ப்பேன், கருணாநிதியை எதிர்த்தேன் அப்படின்னு சொன்னது விஜய் அரசியலுக்கு வருகிறார் என்று சொன்ன உடனே பயந்துட்டார். பேசுவார். எனக்கு தெரியும், தம்பி வந்து சொன்னால் போதும், ஐ ஆம் வெயிட்டிங், அவர் தான் சொல்லணும். அவர் வந்து கட்சி அறிவிச்சா ஒரு வாழ்த்து, கொடி அறிவிச்சா ஒரு வாழ்த்து, பந்தல் கால் நட்டா ஒரு வாழ்த்து, மாநாடு நடத்தினா வாழ்த்து, திடீர்னு புஷியாந்து பிறந்த நாளுக்கெல்லாம் ஒரு வாழ்த்து. ஒரு காலம் நாம் தமிழர்கள் இருக்க பிள்ளைகள் நாங்கள்லாம் அப்போ தான் இருந்தேன். நான் ஜனவரி 31 தான் வெளியே வந்தேன். ஒரு காலம் அதை ஒத்துக்கொள்ளல. விஜய் ஒரு அரசியல் கட்சியை மக்களிடம் ஒரு செல்வாக்கு பெற்றவர், திரைப்படத்தின் மூலமாக ஒரு புகழ் பெற்றவர், ஒரு இளைஞர்களுடைய எழுச்சி நாயகனாக இருக்கிறார். அது சரி. ஆனால் கொள்கை அளவில் பார்க்கும்போது அவர் கொள்கையாக இப்போ என்னன்னு சொல்லலை. கொள்கை வந்த பார்த்து, ஆனால் அதுக்கு முன்னே இவர் கூட்டணி தயாராகிட்டார். அதுக்கப்புறம் அவர் தமிழ் தேசியம் திராவிடமும் இந்த இரு கண்கள் சொன்ன பார்த்து, நீ நடுவில் நின்னா லாரி அடித்து செத்து போன்னு சொன்னது இவர் தான். அத்தனை கணக்கான கோடிக்கணக்கான அங்கே இருக்கிற இளைஞர்கள் அன்றைக்கே சீமான் அண்ணனை வெறுத்துட்டாங்க. அது விட விஜயோட இவர் நல்லா தொடர்பில் இருக்கும்போதே நான் அண்ணாதுரை மாதிரி இருப்பான், சிம்பு வந்து எம்ஜிஆர் மாதிரி இருப்பான்னு சொல்லி அதில் வந்து வெறுப்பை சம்பாரிச்சிட்டார். இப்போ ஒவ்வொன்றுமே அவரை வந்து இவர் கட்சியில் இருக்க திருச்சி துறைமுகம்லாம் யூடியூப்பில் விஜய் கேவலமாக பேசி, அது மட்டும் இல்லாத விஜய் வந்து ரொம்ப தெளிவான ஒரு நபர். நான் பழைய சொல்கிறேன், இவரை சேர்த்துக்க மாட்டார். காரணம் என்னென்னா, இவருடைய வெறுப்பு அரசியலின் காரணமாக மொழி சிறுபான்மையாக இந்த மண்ணிலே வாழ்ந்து, இந்த மண்ணிலே பிறந்து, கொள்வினை கொடிப்பினை வந்து வியாபாரத்தை, பொருளாதாரத்தை எல்லாத்தையும் இங்கேயே வைத்து கொண்டிருக்கிற, எல்லா மொழி பேசுகிற உறவுகளும் அவரோட இருக்கிறாங்க. யாரோட? விஜயோட இருக்காங்க. நீங்கள் பேசி வைத்தாலும் நீங்கள் வந்து அங்கே போய் சேர்றீங்க, விஜயை வந்து கூப்பிட்டாருன்னா அவர்களெல்லாம் வந்து காழ்ப்புணர்வு அடைந்து வாக்கு வேற ஒரு இடத்துக்கு திரும்பிடுங்கிறத தெளிவான பார்வையுள்ளவர் விஜய் அவர்கள். அண்ணன் சீமான் அவர்கள் வந்து நான் யாருக்கிட்டையும் போக மாட்டேன்னு சொல்கிறாரு. சீமான் அண்ணனை பாரதிய ஜனதா விட வேறு எந்த கட்சியும் சேர்த்து கொள்ளாது. ஏன்னா அவர்கள் வந்து நம்மை போல ஒரு ஆளை எடுத்து எதிரான சித்தாந்தத்தை பேச வைப்பதில் கெட்டிக்காரர்கள். அதில் தான் நீங்கள் பாருங்க, மராத்தியர்கள் பேசின பால் தக்கரே சிவசேனையை உள்ளிழுத்து முன்னாள் உத்தவ் தக்கரே முதல்வராக இருந்தவரையும் ராஜ் தக்கரையும் அப்படி பிரித்து இன்னைக்கு எங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க? நிதிஷ்குமார் என்ன, அவர்கள் வந்து ஒட்டுண்ணிகள். இவர் நினச்சிட்டு இருக்காரு அது பாரதிதாசனே இருந்திருக்காரு, இவர்கள்லாம் வெப்பேற்பட்டி ஆளுன்னு. அதனால் இவர் ஒரு காலம் இவர்களை வளர்த்து விட மாட்டாங்க. அதனால் நீங்கள் அண்ணா திமுக இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் சரி, தமிழக வெற்றி கழகமாக இருந்தாலும் சரி, சீமான் அண்ணனை ஒரு காலம் சேர்த்துக்கொள்ள மாட்டார். ஓகே, கடந்த 20 வருஷமா என்னோட போன் வந்து ஒட்டு கேட்கப்படுகிறதுன்ற ஒரு குற்றச்சாட்டையே வச்சிருக்காருல்ல, அது சீமான் அவர்கள். அதை எப்படி பார்க்கலாம்? இப்ப ரீசெண்டா அந்த பிரச்சனைகள் நிறைய. எதுக்குங்க இவருக்கு போனை ஒட்டு கேட்கணும்? என் போனையும் என் மனைவி போனையும் ஒட்டு கேட்ட நபர்கள் தானே இவங்க. ஏன்னா எங்களுக்குள்ள நாங்கள் சொன்ன விஷயத்தில் இருப்போம். ஆனால் நீங்கள் என்ன, நீங்கள் பாருங்கள், உங்களால் எந்த ரகசியமும் காக்காதப்படாது. ரகசியத்தை யார் வலுவாக வைத்திருக்கிறார்களோ அவர்கள் போன் தான் ஒட்டு கேட்கப்படும். உங்களுக்கு என்ன ரகசியம் இருக்குது பேசிட்டு வந்து வெளியே சொல்கிறீங்க. இப்போ ஒரு முள்ளிவாய்க்காலுடைய நினைவு நாளுக்காக ஒரு கூட்டம் நடத்துறீங்க. நாங்கள்லாம் வந்து இராணுவ கட்டுப்பாடோடு இருப்பவர்கள், போனை வச்சுருந்தோம், இங்கே வச்சுருந்து ஃபோனெல்லாம் வாங்கி வச்சுட்டு இவர் உள்ளே பேசுகிறது வெளியே வருது ஆடியோ. என்ன, எப்படியும் மாலை உண்டு. நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா பல்லாக்கில் வைத்து மாலை, தோத்தீங்கன்னா பாடையில் மாலை. ஒரு தலைவர் பேசுகிற பேச்சா இது? வெற்றி தோல்விங்கிறது இயல்பு, அது வந்து கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கெல்லாம் எவ்வளோ வருத்தமாகிடுச்சுமா. அண்ணனை வந்து தோற்று கூட அண்ணனை பார்க்கலாம், ஆனால் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிற நம்ம எப்படி யோசிக்க முடியும் சொல்லுங்கள்? இது ஒன்றும் பாராளுமன்றம் கிடையாது. அண்ணன் போட்டியிடாத, அண்ணனும் போட்டியிடுவார்ல. நாங்கள் கூட இருந்துருவோம். அதாவது ஒரு அரசியல் கருத்துக்களில் வெவ்வேறு ஒரு பாலிசிஷன் தப்பாக எடுத்துட்டார் ஒழிய நான் பழகின பழக்கத்தை என்னால் விட்டுற முடியாது. அந்த பாசம் எங்களுக்கு இல்லாத இருக்காது. அதனால் நீங்கள் தயவு செய்து தோத்தால் கூட இன்னும் இந்த கட்சியை செழுமையாக நீங்கள் பாரதிய ஜனதாவோட இதை எடுத்து விட்டு அவர்களுடைய பேச்சை கேட்காமல் ஒரு தமிழ் தேசிய அரசு நடத்துன்னு தான் என் ஆசை விட, தோத்தால் நீங்கள் பாடவை பார்க்குற ஒரு பலமோ மன வலிமையும் எங்களுக்கு கிடையாது. இது மட்டும் இல்லை, ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அண்ணாமலை சொன்னார் 2026க்கு பிறகு நாம் தமிழரே இருக்காதுன்னார். ஆனால் ஒரே மேடையில்ப்பா என்று கேட்டாங்க. ஆனால் அண்ணன் பேசுகிறத பார்த்தா கட்சியில் இருக்க எவனுமே இருக்க மாட்டான் நாட்டுக்கு. இத்தனை பேர் எப்படி யோசிச்சு பாருங்கள். இவர் வந்து ஒரு நீங்கள் பிரபாகரன் பிள்ளைங்கிறீங்க, மார்க்சியத்தை கற்றறிஞருங்கிறீங்க. மாவு என்ன சொல்கிறான்? வீரர்களையில்
நிலத்தை காப்பாற்றிக்கொள். கொரில்லா யுத்தத்தில் நீ சண்டை போட்டிக்கும் போது அவர்கள் எதிரிகள் உள்ளே வருகிற போது நீங்கள் நிலத்தை விட்டு கொடுத்துட்டு வீரர்கள்லாம் தன்னை தற்காத்துங்க. காரணம் என்னன்னா, வீரர்கள் இருந்தால் வீரர்களையும் காப்பாற்றிக் கொள்ளலாம், நிலத்தையும் திருப்பி மீட்டிக் கொள்ளலாம். இந்த எலெக்ஷனில் நின்று 234 பேர் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு காலம் நீங்கள் வெல்ல போவதில்லை. ஏன்னா உங்கள் சித்தாந்தம் அப்படி. வெல்லக்கூடாது என்ற நோக்கத்தில் நான் சொல்லவில்லை, வெல்ல போகிறதில்லை. 234 பேர் வீரர்களை பலி கொடுத்து விட்டால் நீங்கள் நிலைமை நினச்சி பாருங்கள். எல்லாரும் முதல்ல ஒரு விஷயம் நடக்கணும், ஒரு விஷயம் சக்ஸஸ் ஆகணும், இல்லை ஒரு விஷயத்தை நம்ம அச்சீவ் பண்ணணும். சாதிக்குன்னா என்ன வேணும்? உயிர் வேணும். முதல்ல கொள்கைகள்லாம் அப்புறம் உயிர் வேணும் இல்லையா? எந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் உயிர் கொல்லப்படக்கூடாதுங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். அப்போ ஒரு கொள்கையை ஏற்றுக்கொண்டதுனாலேயே நீ செத்து பண்ணும் அப்படின்னா காரணம் இவர்கள் 234 பேர் பண்ற தவறுகளால் இந்த கட்சி வீழாது. சீமான் என்ற ஒற்றை நபர் செய்கிற தவறுகளால் இவங்க தோப்பாங்க. கட்சி வளருதுன்னா எல்லாரும் சேர்ந்து வளர்க்குறது தான். ஆனால் கட்சி வீழ்துன்னா இவர் ஒருத்தரால் தான். ஏன்னா நாம் தேர்தல் நிற்போம், தேவையில்லாத வைக்கிற வேண்டிய இடைத்தேர்தல் அந்த நேரத்தில் போய் ராஜீவ்காந்தி ஆமாடா நாங்கள் தான் கொன்னோம் அப்படின்னா, ராஜீவ்காந்தி காங்கிரஸில் இல்லாதவெல்லாம் சில பேர் இருப்பான்ல, என்னடா இருந்தாலும் ஓட்டு போட்டா போடு, போடாட்டி போ, சும்மா டைலாக்கு, நான் இந்த ஓட்டுக்கானவங்கள நாட்டுக்கானோ, அப்போ எதுக்கு தேர்தல் அரசியல் நிற்கிறீங்க? மக்களை அமைப்பா திரளில் உள்ள அண்ணன் திருமாவளவன் 58 வேல்யூமில் எழுதிருக்கிறார். எப்படி மக்களை அணிதிருத்துவது, நகைமுறை என்ன, நட்பு முறை என்ன, கொள்கை என்ன, கோட்பாடு என்னன்னா, தனிநபர் பாத்திரம் என்ன, அது தெளிவாக சொல்கிறாரு. நீங்கள் மக்களை ஒன்று தட்டுங்க, ஐக்கியப்படுத்துங்க, ஐக்கியப்படுத்துங்களா அமைப்பாக்குங்க, அமைப்பாக்குங்களா அரசியல்படுத்துங்க, அரசியல்படுத்தல ஆளுமைப்படுத்துங்க, ஆளுமைப்படுத்தியவர்களை அதிகாரத்தை நோக்கி தள்ளுங்க அப்படின்னு. நீங்கள் எல்லாம் இவ்வளோ தூரம் 2009 நாங்கள் எல்லாம் கட்சி ஒவ்வொருத்தரும் அடையாளப்பட்டு வரும்போது தேர்தல் நிற்க வச்சு நீங்கள் பண்ணுகிற தவறுகளால் நாங்கள் தோற்று விட்டா எல்லாரும் பாடையில் போகும்போது என்ன பேச்சு? ஒரு தலைவர் பேசுகிற பேச்சா இது? பார்த்துட்டு இருக்க தேர்தலில் நிற்க வைக்கிற பிள்ளைங்களோட அப்பா அம்மாலாம் என்ன நினைப்பாங்க யோசிச்சு பாருங்க. ஈரோடு இடைத்தேர்தலில் போய் நிற்கிறோம், அங்கே என்ன பேச்சுன்னு முதலில் வந்தவர்கள் முதலியார்கள் பெருமையாக பேசலாம். ஆனால் நீங்கள் அங்கே இருக்கிற ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு சனாதனத்தினுடைய அடுக்குமுறையில் அடித்தட்டில் இருக்கிற அருந்ததியர்களை நீங்கள் கேவலமாக பேசி அந்த மக்களுடைய வாக்கை, அந்த நேரத்தில் அருந்ததியர் தான் ஒரு தம்பி அங்கே தொகுதி செயலாளராக இருக்கான். பல்வேறு பேர் இந்த கட்சியை விரும்பி, தலைவர் பிரபாகரனை விரும்பி வந்தவர்கள்லாம் வெளியே போயிட்டான். சீமானை நம்பி இங்கே யாரும் கட்சிக்கு வரல. தலைவர் தேசிய தலைவர் பிரபாகரன் நம்பி தான் இங்கே பல பேர் கட்சி வந்தான். தலைவர் எனக்கு பிரபாகரன் இல்லை, ஈழம் எனக்கு தேவையில்லை, தமிழ் தேசியம் எனக்கு தேவையில்லைன்னு நான் சொன்னால் என்ன நீங்கள் திட்டலாம். ஆனால் நான் இதை தவறாக கொண்டு போகிற சீமானுடைய தலைமை தேவையில்லை. சிறு வயதிலேயே தமிழரசனுடைய சாதி ஒழிப்பே தமிழ் தேசிய விடுதலை என்று சொல்லி, தமிழினம்தான் தீர்வு அப்படின்னு சொல்லி மார்க்சிய லெனின் கட்சியிடம் தகராறு செய்து கொண்டு தமிழக பொது உடைமை கட்சி ஆரம்பித்த புலவர் கலிபெருமாளும் தமிழரசனுடைய வழிவந்த வேல்முருகன் பின்னால் நாங்கள்லாம் இதுக்காக தான் நிற்கிறோம். நீங்கள் கூட்டணியில் இருந்தாலும் இப்போ நீங்கள் அவர் எந்த இடத்துலையும் தமிழ் தேசியத்தையோ தமிழ் தேசிய தலைவரையோ எதன் காரணமாகவும் விட்டு கொடுத்ததே இல்லை. நீங்கள் பொட்டமன மயிருங்கிறீங்க, தமிழ் தேசிய தலைவர் என்னென்ன நீங்கள் மறைமுகமாக இருக்கும்போது சொல்கிறீங்க, எப்படி உங்கள் கூட இருக்க முடியும்? ஏன் நீங்கள் பாருங்கள், இந்த ஒரு 6 மாத காலத்தில் பெரும்பாலும் எல்லாம் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் சேர்றாங்களா தமிழ் தேசிய சிந்தனை கொண்டவர்கள். அப்படி இல்லாத கொஞ்சம் வலுவிழந்து போனவர்கள் எங்கே போகிறான்? தமிழக வெற்றி கழகத்துக்கு போகிறான். நீங்கள் சொல்கிறீங்க நான் என் தம்பி கட்சியில், இனி யார் தம்பி கட்சி? அவன் தான் போகிறான. இதெல்லாம் என்ன ஒரு, நான் வேணா சொல்லுங்க, விஜய்கிட்ட சீட்டு வாங்கி தரேன், திமுகவில் சீட்டு வாங்கி தரேன், அங்கேயே சீட்டுக்கு அடிச்சுக்கிறான்ல. நீங்க யார் சொல்றதுங்கிற? உங்க கட்சியில் வந்தவர்களை தக்க வைத்து முதல்ல சீட்டு கொடுத்து வெள்ள வைக்கிறதுக்கான வேலை செய்யாத. கட்சியே சரியா நடத்த முடியாது, நீங்க எப்படி நல்லாட்சி தெரிவிங்க? ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு எதுக்காக போறோம்? ஒரு ஆகச்சிறந்த ஜனநாயகத்தை கட்டி எழுப்பக்கூடிய ஒரு தலைவராக இருக்கார் அவர். கட்சிக்குள்ள நாங்கள் முதல் செயற்குழுன்னு போடுறோம், யாருகிட்டையும் அவர் ஃபோன் வாங்கலை, யார் இது, ஏன்னா நான் என்ன பேசுகிறதோ அதான் அவர் வெளியும் பேசுகிறார். அவருக்கு மறைமுகமாகவோ பூடகமாகவோ யாரையும் வஞ்சிக்க வேண்டிய பொய் சொல்கிற தலைவர் கிடையாது வேல்முருகன் அவர்கள். எல்லாரும் எடுத்துகிட்டு போனோம். வந்தவுடனே ஒரு துண்டு சீட்டு கொடுக்குறாரு, எங்கள் பேர் இதெல்லாம் எழுதிட்டு, கட்சியினுடைய தலைமை பற்றியும் கட்சியினுடைய செயல்பாடுகளை குறித்தும் உங்களுக்கு ஏதாவது தவறு இருந்தால் சுட்டி காட்டுங்கள், தலைமை இன்னும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றும் கட்சி சிறப்பாக செயல்படும் என்றும் ஆலோசனை வழங்குகள் சீட்டு கொடுக்குறார். எவ்வளோ பெரிய ஜனநாயகம் அது! ஒரு கொடியில் மாற்றம் கொண்டு வரோம்,
எடுத்து காமிச்சு உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபம் இருக்கா, இதுக்காக இதை மாத்திரன்னு சொல்கிறாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? வேறு நான் வேட்பாளர் யாரை வேணாலும் நிறுத்துவேன். ஏன்னா உன் சொந்த வீட்டு கட்சியா? எல்லாம் 2009 40,000 மாவீரர்கள் 2.25 லட்சம் தமிழில் உறவுகள் செத்ததின் மேல் உணர்ச்சி வெறி கொண்டு எல்லா கட்சியிலும் வந்து சேர்ந்த கட்சி இது. யாரை வேணாலும் நிறுத்துவேன். இது சர்வதிகாரத்தனமா இல்லையா? நம்ம தான் இந்த கட்சியில் விட்டு போயிட்டுமே, எதுக்கு நீங்கள் இதை பேசுகிறீங்கன்னுலாம் கேட்டுட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் செய்வதால் இந்த தமிழ் தேசிய அரசியலே சிதையுது. மக்கள் பார்க்குறான். தமிழ்னு பேசி இதுக்கு முன்னே 65 38 போராட்டத்தில் வந்து தமிழர்களுடைய உரிமைகள் இன்னும் அதிகமாக மீட்டு எடுக்க வேண்டும், செயல்பட வேண்டும். திமுக சரியில்லைன்னா மற்ற கட்சிக்கு வரான். அதே மாதிரி நீங்கள் தமிழ்னு பேசிட்டு தமிழ் தேசிய தலைவரை குறிக்கோளை வைத்துக்கொண்டு வாயில் வர்றதெல்லாம் வந்து ரொம்ப இதாக கேவலமாக பேசிகிட்டு இருந்தா எப்படி? அப்போ இந்த தமிழ் தேசிய அரசியல் சிதையுதா இல்லையா? இதை கட்டி காக்க வேண்டிய பொறுப்பு எல்லாத்துக்கும் இல்லையா? இவர் வந்து நான் மட்டும் பாரு. தமிழக வாழ்வுரிமையின் கூட்டமைப்பில் 130க்கு மேற்பட்ட அமைப்புகளை வழிநடத்திக்கிட்டு போகிறாரு அண்ணன் வேல்முருகன் அவர்கள். நீங்கள் திராவிட கருத்துக்களை கொண்டவர்களாக இருந்தாலும் சரி, அம்பேத்கரிய கருத்துக்களை கொண்டவர்களாக இருந்தாலும் சரி, மார்க்சிய கருத்தை கொண்டு இருந்தவர்களாக சரி, பெரியாரிய கருத்துக்கள் கொண்டிருந்தாலும் சரி, அனைவரும் ஒரு சேர நேசிக்கிற ஒரு மனிதன் அண்ணன் வேல்முருகன் அவர்கள். உங்களுக்கு மனித வெறுப்பு தான் அதிகமாக இருக்குது. அப்போ நீங்கள் அதுதான் தலைவர் வந்து அடிக்கடி சொல்கிறார், ஒரு தேசிய இனம் தனது விடுதலைக்கு போராடுகிற போது அருகில் உள்ள தேசிய இனத்தை பகைத்து கொண்டு வெல்ல முடியாதுங்கிறார். சிங்கள பௌத்த பேரினவாதத்தை தான் தலைவர் எதிர்த்தார். அவளைய சிங்கள மக்களை வெறுக்கல. அவர் சிங்கள இராணுவ வீரனை கூட வெறுக்கல. அவனை கொன்றால் கூட முறைப்படி இராணுவ முறைப்படி அடக்கம் செய்த ஒரு பெருமாவீரன், உலகத்துக்கு ஒரு நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த தலைவனுடைய பிள்ளைகள் சொல்ற நீங்க இவ்வளவு கேவலமா பேசுறீங்களே. இதை கேட்டால் வந்து எங்களை குடும்பத்தை பற்றி கேவலமாக பேசுறது, நீங்களே எழுதுன்னு சொல்கிறது. எவனாவது தலைவர் தேசிய தலைவர் பிரபாகரனை தலைவராக ஏற்றுக்கொண்டு வாயிலிருந்து இந்த மாதிரியான வார்த்தைகள் வருமா? காரணம் இவர்கள் சீமானை வழிபெற்றவர்களால் இந்த மாதிரி கேவலமான வார்த்தைகளை எங்களை வந்து நீங்கள் திட்டுறீங்க, எழுதுறீங்க. இதுக்கெல்லாம் வந்து அச்சப்படுற ஆளுகள் நம்ம இல்லை. காரணம் நாங்கள் சீமானின் வழி தோன்றல் இல்லை, நாங்கள் வந்து பிரபாகரனுடைய வழியாக பாடம் முடித்த வந்த பிள்ளைகள்ங்கிறதுனால இந்த பாரதிய ஜனதாவை எதுக்குறோம். தமிழர் நிலத்துக்கு மொழிக்கு இதுக்கெல்லாம் எதிராக யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் எதிராக இருப்பது தான் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய நோக்கம். நீ வீட்லயே பானிபூரி செய்யலாம். எல்லாரும் ஆச்சி பானிபூரி கிட். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். எனக்கு நான் பங்கு போகணுமா, மெயின்டெனன்ஸா, இஎம்ஐயா இல்லை பார்க்கிங் தான் பிரச்சனையா? பாஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக். தட் இஸ் வை ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க.